ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நமக்கு சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, அரிசி உளுந்து கேஸ் எதுவுமே இல்லாமல் மாவரைக்க வேண்டாம், புளிக்க வைக்க வேண்டாம், ஈஸியாக சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி தாங்க. அதுவும் மதுரை மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு பஞ்சு மாதிரி இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவள் எடுத்திருக்கேன் பாருங்கள், 3/4 கப்பு எடுத்திருக்கேன். நான் வெள்ளை கலர் அவளுதே லேசான அவள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அவள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த அவளை எப்படி அரைச்சாலும் ரொம்ப நைஸாக அரைக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் நெருன்னு இருக்கும். இட்லிக்கு அப்படித்தானங்க அரைக்கணும். அதே பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதுமானது. இதை இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கடையில் வாங்கின தயிர் தான் யூஸ் பண்ணுறேன். தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த தயிரை நல்லா கரண்டியால் கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூனுக்கு தயிர் விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்குருவோம். இப்போ இட்லி ஊற்றுற அளவுக்கு நம்ம கலக்கணும் இல்லையா, அதனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். இந்த அவல் சட்டுன்னு தண்ணியை இழுத்துருங்க. அதனால ரொம்ப ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி வைக்கணும். இல்லாட்டி தண்ணியாக போச்சுன்னா இட்லி வராது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்குருவோம். எப்படியும் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி பிடிச்சதுங்க. பாருங்கள், நம்ம கலக்க கெட்டியாகவே இருக்குது அவள். இந்த மாதிரி தாங்க நம்ம கலந்து விட்டுக்கிட்டே தண்ணி ஊற்றிக்கிறணும் தேவையான அளவு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்பையும் தண்ணியாக நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா வராது இட்லி. அதனால் பார்த்து பக்குவமாக ஊற்றிக்கங்க. கொஞ்சம் அவல் போட்டாலும் இது நிறையா வருதுங்க. அதனால் பார்த்து நீங்கள் போட்டுக்கிறணும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம் பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்குனாலும் கொஞ்சம் இருக்கட்டும். அப்போத்தே மாவு நல்லா செட் ஆகும் அந்த தயிரோட. இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா நல்லா இருக்கும் மாவு. இப்போ இட்லி ஊற்றுற அளவுக்கு நமக்கு பக்குவமாக இருக்கும். இப்போ ஒரு இட்லி சட்டியில் நம்ம அந்த துணியை போட்டு இட்லி துணி போட்டுக்கலாம். இட்லி துணி தண்ணியில் நனைக்க வேண்டாம். நனைக்காமல் போட்டு நம்ம இந்த இட்லியையே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து நம்ம போட்டுக்குருவோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம அந்த இட்லி மாதிரி இதை செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறணும். இப்படி வலுவலுன்னு நம்ம ஒவ்வொரு இட்லியும் நம்ம இப்படி செஞ்சோம்னா நல்லா ஆயிரும். பாருங்கள், இப்போ இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருவோங்க. அது வாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அந்த அந்த மாவில் இருந்த தண்ணியெல்லாம் அந்த இட்லி துணியிலேயே அப்சர்வ் ஆகிருக்கும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இட்லி வெள்ளை வெள்ளையர்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. சாஃப்டாகவும் இருக்குங்க இட்லி. சூப்பருங்க, சூப்பராக வந்துருச்சு. இதுக்கு நம்ம சட்னி, தேங்காய் சட்னி, மிளகா சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் தேங்காய் சட்னியும் மல்லி சட்னியும் தாங்க வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கேஸ் வேண்டாம், மாவரைக்க வேண்டாம், அரிசி வேண்டாம், உளுந்து வேண்டாம். நம்மளோட இட்லி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாலுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.